அனைவருக்கும் வணக்கம். I am R. Menaka. I am studying in Lourdannai Girls Higher Secondary School, 8th Standard B section. I am also a student of Junior IAS Academy. நம்ம உடல்லையே பல்வேறு உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகளில் முக்கியமானது மூளை தான். அந்த மூளை தான் நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கட்டளையிடுது. இந்த காணொளியில் மூளை எப்படி வேலை செய்யுது, அதை உள்ளடக்கிய பாகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மூளை எப்படி வேலை செய்து அதை உள்ளடக்கிய பாகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூளையோட திசுக்கள் சுமார் 100 பில்லியன் நரம்பு செல்களையும் 1 ட்ரில்லியன் குமிழ் நரம்பு செல்களையும் கொண்டது. 100 பில்லியன் நரம்பு செல்லும் 1 ட்ரில்லியன் குமிழ் நரம்பு செல்களையும் கொண்டுள்ளது. இவ்வளவையும் உள்ளடக்கியது தான் மூளை. இந்த மூளை பார்க்குற பார்வை, கேட்குற ஒளி, கோலின் தொடு உணர்வு ஆகியவை மூலம் உள்ளடக்கி பெற்றுக்கொண்டு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கட்டளையிடக்கூடியது. ஒரு மூளை சராசரியாக 1.5 கிலோகிராம் வரை இருக்குது. 1.5 கிலோகிராம் வரை இருக்கு. நம்ம மொத்த உடல்லையே 2% மூளையோட பங்கு. 2% தான் மூளையோட பங்கு. அந்த 2%லையும் 85% பெருமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைக்கு அதோட பாகத்தோடது. மூளை 3ஆக பிரிக்கப்படுது. செரப்ரம், பிரைன் ஸ்டெம், செரப்ளம். பெருமூளை, மூளையின் தண்டு, சிறுமூளை. செரப்ரம் அப்படிங்கிறது பெருமூளை, பிரைன் ஸ்டெம் மூளையின் தண்டு, செரப்ளம் சிறுமூளை. நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது செரப்ரம், பெருமூளை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்களேன், இந்த பெருமூளை 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இன்னொன்று ரைட் ஹெமிஸ்பியர். நம்ம உடலை 2ஆக பிரித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். இப்போ நம்ம உடலை 2ஆக பிரித்தோம்னா எப்படி இருக்கும், 2 பகுதியாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மூளையும் 2ஆக பிரிக்கப்படுது. உடலை எப்படி பிரித்தாங்களோ அது மாதிரி 2ஆக பிரிக்கப்படுது. இந்த ஒவ்வொரு பாதி மூளையும் நம்ம உடலில் ஒவ்வொரு பாதி பாட்டை கட்டுப்படுத்துது. இந்த 2 சரிபாதி பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாகங்களும் கோர்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு மெல்லிய நரம்பால் இணைக்கப்படுது. கோர்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு மெல்லிய நரம்பால் பிணைக்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வலதுபுற ஹெமிஸ்பியர் இடதுபுறத்தோட உறுப்புகளையும், இடதுபுற ஹெமிஸ்பியர் வலதுபுறத்தோட உறுப்புகளையும் கட்டுப்படுத்துது. இப்போ உதாரணமாக வலதுபுற ஹெமிஸ்பியர் பக்கவாதத்தில் ஏதாவது பாதிப்பு வந்துடுச்சுன்னா இடதுபுற உறுப்புக்களை தான் செயல் இழக்கும். இடதுபுற ஹெமிஸ்பியர் வலதுபுற உறுப்புகளுக்கு, இடதுபுற ஹெமிஸ்பியர் ஏதாவது அதுக்கு ஏதாவது பக்கவாட்டில் பாதிப்பு வந்துடுச்சுன்னா வலதுபுற உறுப்புகள் தான் செயல் இழக்கும். இதனால தான் பக்கவாட்டத்தில் ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு பகுதியில் உடலில் மட்டும்தான் பாதிப்பு அடையுது. இந்த மூளையோட பெருமூளையோட வேலை என்னன்னா பேச்சுத்திறன், ஸ்பீச், கேட்கும் திறன், ஹியரிங், சிந்தனை மற்றும் செயல்பாடு, திங்கிங் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே செயல்படுத்தி உள்ளடக்கிற மூளை தான் இது. இது என்ன, அதாவது இந்த ஹெமிஸ்பியர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்போ வலது மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேச்சுத்திறன், பொருள் சார்ந்த சிந்தனையை ஆகியவற்றிற்கும், இடதுபுற மூளை எடுத்துக்கிட்டோம்னா கற்பனை திறன், இடம் சார்ந்த சிந்தனைக்கும் இது பயன்படுது. இந்த ஒவ்வொரு ஹெமிஸ்பியரும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர் ஒன்றொன்றும் 6 ஏரியாக்களை கொண்டிருக்கு.
6 ஏரியாக்களை கொண்டு இருக்குது. அந்த 6 ஏரியாக்களுமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த 6 ஏரியாக்களுமே ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைன் ஸ்டெம்ப். பெருமூளை பார்த்தாச்சு, அடுத்து பிரைன் ஸ்டெம்ப் பார்க்க போகிறோம். இந்த செரிப்ரம், ஸ்பைனல் கார்ட் இது இந்த 3க்குமே தகவல் தொடர்பு பாலமாக தான் இது செயல்பட்டுருக்கு. இப்போது ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து அனைத்து உறுப்புகளையுமே வரக்கூடிய உள்ளீடுகளை வந்து இந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்தடையுது. ஒவ்வொரு மூளையோட பாட்டுக்கும் வந்து தகவல்கள் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. இப்போது இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளோட ஒவ்வொரு பாகங்களிலிருந்தும் வரக்கூடிய நரம்புகள் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. இந்த பிரைன் ஸ்டெம்போட வேலை என்னென்னா அந்த கண்களை கட்டுப்படுத்துறது தான் அதனுடைய வேலை. அதனுடைய 2வது வேலை வந்து என்னதுன்னா முக பாவனைகள், அதாவது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். அதை வந்து அது இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சுவாசம், இரத்த அழுத்தம், இதய துடிப்பு இது ஆகியவற்றிற்கும் இந்த பிரைன் ஸ்டெம் வந்து கட்டுப்படுத்துது. அடுத்து வந்து செரிப்ளம், அதாவது சிறுமூளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் இருந்து வர இதர பொருட்களை உள்ளடக்கி ஸ்பைன் கார்டு மூலமாக அதை பின்பற்றி அதுக்கு தகுந்த மாதிரி உறுப்புகளோட அசைவை வந்து கட்டுப்படுத்துது. இப்போ உதாரணமாக ரோபோட் ஆர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோபோட் ஆர்ம் இயங்குறதுக்கு வந்து மோட்டார் தேவைப்படுது. இந்த மோட்டார் எந்த வேகத்தில் சுற்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரோபோட் ஆர்மும் இயங்கும். இந்த மோட்டார் எந்த வேகத்தில் சுற்றணும் அப்படிங்கிறத கட்டளையிடுது. இப்போது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி ஜிப்பு இருந்து கிடைக்கிற இன்புட் தான், அதாவது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண வச்ச மாதிரி இந்த ஜிப்லேருந்து கிடைக்கிற இன்புட் தான். இப்போ அது மாதிரி தான் நம்ம செரப்ளமும். இந்த செரப்ளம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம எந்த வேகத்தில் நடக்கணும், எந்த வேகத்தில் திரும்பணும், எந்த வேகத்தில் கை காலை அசைக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியது. இவ்வளவும் பண்ணுற மூளைக்கு இரத்த ஓட்டம் வந்து மிகவும் மிகவும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இரத்த ஓட்டம் வந்து அப்பப்போ கிடைக்காம தொடர்ச்சியாக கிடைக்கணும். தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா குளுக்கோஸ், ஆக்சிஜன் மற்றும் இதர நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து இந்த மூளைக்கு வந்து இரத்த ஓட்டம் தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த மூளை இரத்த ஓட்டம் தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு 3 பாகங்கள் இருக்குது. அந்த 3 பாகங்களும் தமனிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இந்த இரத்த ஓட்டம் வந்து தொடர்ச்சியாக அந்த மூளைக்கு கிடக்கணும்னா 3 பாகங்கள் இருக்குது. அது தமனிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கிலீஷில் வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்மூளையோட பகுதிக்கு வந்து மேற்மூளையோட தமனிகளும், நடுப்புற மூளையோட பகுதிக்கு நடுப்புற மூளையோட தமனிகளும், பின்புற மூளையோட பகுதிக்கு பின்புற மூளையோட தமனிகளும் இந்த இரத்த ஓட்டத்தை தொடர்ச்சியாக சப்ளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து மூளை இயங்குது. இப்படித்தான் வந்து மூளை இயங்குது.